இந்த கொடுமைகள் நாளும் பொழுதும் அரங்கேறும் பொழுது உங்களுடைய தொண்டர்களை ஏற்றுக்கொள்வார்கள். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். AGS கல்பாத்திய சகோரம் பிரசன்ஸ் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டிராகன் February 21 முதல். Make Howrah Pay your trusted partner for all your payout needs. அந்த தலித் இஷ்யூ நம்ம எடுப்பதன் மூலம் பெரும்பான்மையாக இருக்கிற சாதி இந்துக்களை பகைத்துக் கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு அச்சம் எந்த நேரமும் அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. இதனால அந்த வாக்குகள் சிதறி போகுமோ, என்ன கூட்டணியில சேர்த்துக்கிறதுக்கே தொடக்கத்தில் அதுதானே ஒரு பெரிய தயக்கமா இருக்கு. என்பது திராவிடியன் மாடல் ஆட்சி, நாங்கள் இது பெரியார் மண், இது அண்ணா மண் அப்படின்லாம் சொல்லும்பொழுது இங்கு இந்த நிலவரம் தொடர்வது என்பது இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? கட்சி பெரியார் அரசியல பேசினாலும் கூட கட்சிக்குள்ளேயும் அந்த அரசியலுக்கு நேர் முரணான சக்திகள் கை ஓங்கி இருக்கு. இயக்கம் திராவிட இயக்கம் என்பது அடிப்படையில் இடைநிலை சாதிகளுக்கானது தான், அது தலித்துகளுக்கானது அல்ல என்ற கருத்து வலுப்பெறுது இல்லையா? அந்த பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியில் நடந்த தேர்தல், அது உள்ளாட்சி தேர்தல், அதில் 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் எங்களால் எதுவுமே அட்ரஸ் பண்ண முடியல. அப்போ நான் எம்எல்ஏ வேற இருந்தேன். சட்டமன்றத்தில் நான் எழுந்துச்சா அவங்களே கூச்ச போடுங்க, பாப்பாப்பட்டியா உட்கார் அப்படின்றாங்க, பேசவே விட மாட்டாங்க. திமுகவோட கூட்டணியில் இருந்தாலும் இந்த காவல்துறையின் போக்கை எதிர்க்க வேண்டும், அரசினுடைய போக்கை எதிர்க்க வேண்டுங்கிற உணர்வு இருக்கு. அதனால தேர்தலில் அது வெளிப்படலாம். இப்போ மேல்பாதி பிரச்சனையை அதிமுக அட்ரஸ் பண்ணல, நாங்குநேரி பிரச்சனையில பெருசாக அவங்க தலையிடல. வேங்கவேல் பிரச்சனையில இது அநீதி அப்படின்னு சொல்லி நேரம் அவங்க கையில் எடுத்திருக்கணும், ஆனால் எடுக்கல. அதே மாதிரி திமுக சாதியை நிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. மதவாத அரசியலை பேசினாலும் கூட சாதியவாதத்தில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. இந்துக்களாக இருப்போம்னா சாதியை விட்டுட்டு இந்துக்களாக இருப்போம் நம்ம சொல்றது இல்லை. சாதி வாழ்க, அதே நேரத்தில் இந்து சாதி ஒழிப்புடன் கூடிய இந்து ஒற்றுமை அவங்களால பேச முடியாது. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க வந்தாங்கன்னா அது இன்னும் மேலும் மோசமாக போயிருங்கிற ஒரு அச்சம் நமக்கு இருக்குது. நாடு விடுதலை அடைஞ்சு 77 ஆண்டுகள் கழித்தும் அதுதான் நிலைமைன்றது நீங்க சொல்றது புரியுது. பட் தமிழகத்துல அது இந்தியாவுக்குள்ள இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஒரு அதீதமான வாதம் என்பது திராவிடியன் மாடல் ஆட்சி, நாங்கள் இது பெரியார் மண், இது அண்ணா மண் அப்படின்லாம் சொல்லும்பொழுது இங்கு இந்த நிலவரம் தொடர்வது என்பது இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? இது நம்முடைய எதிர்பார்ப்பு. அதாவது பெரியார் அரசியலை பேசக்கூடியவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள், அதனால் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறதுல நடைமுறை சிக்கல் இருக்கு. என்னன்னா கட்சிக்குள்ளேயும் அந்த கட்சி பெரியார் அரசியலை பேசினாலும் கூட கட்சிக்குள்ளேயும் அந்த அரசியலுக்கு நேர் முரணான சக்திகள் கை ஓங்கி இருக்கிறது. எல்லா கட்சியிலும் அது இருக்கும். காங்கிரஸுக்குள்ளேயே RSS காரர்கள் இருப்பாங்க, கம்யூனிஸ்டுக்குள்ளேயும் இருப்பார்கள். அப்போ அவங்க நம்ம வடிகட்டி எடுக்க முடியாது. இப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு வரும்போது நமக்கு நீண்ட காலமாக கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு புரட்சிகரமான அரசியலை பேசக்கூடிய கட்சி. வெண்மணி போன்ற இடங்களில் தலித் இயக்கங்கள் எல்லாம் உருவாகாத காலத்திலேயே தலித்துகளுக்காக நின்ற கட்சி. ஆனாலும் கூட அம்பேத்கரை ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. அம்பேத்கரை படிக்கிறதுலே ஒரு தேக்கம் இருந்துச்சு. அம்பேத்கரை சாதியவாதியாக பார்க்கிற ஒரு பார்வை இருந்துச்சு. தேச விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காதவர் என்கிற விமர்சனங்களை கூட அவர்கள் முன்வைத்தார்கள். ஒருபடி மேலே போய் அவர் பிரிட்டிஷாருக்கு தான் துணையா இருந்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. ஏர்லி 90s வரையிலும், 90களின் தொடக்கம் வரையிலும் அது இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி திமுகவுக்குள்ளேயும் இருக்கு. இப்போ அதை நடைமுறைப்படுத்துறதுல அந்த சிக்கல்களை அவங்க தாண்டி போகணும். இப்போ வாக்காளர்களையும் நம்பிதான் ஒரு கட்சி இருக்கு. அதுலயும் இப்ப நம்ம மாதிரி கட்சி அதிகாரத்துக்கான ஒரு இடத்துல இல்லை. அதிகாரத்தில் இருக்கிற திமுக அதிமுக அடுத்து ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற எதிர்கட்சியாகவும் அல்லது ஆட்சியில் இருக்கிற ஒரு ஆளுங்கட்சியாகவும் இருக்கிற போது ஷெட்யூல் காஸ்ட் இஷ்யூ, அந்த தலித் இஷ்யூ நம்ம எடுப்பதன் மூலம் பெரும்பான்மையாக இருக்கிற சாதி இந்துக்களை பகைத்துக் கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு அச்சம், ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் எந்த நேரமும் அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினா அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்களுக்கு சாதகமா பேசினா அவங்க என்ன நினைப்பாங்களோ, இதனால அந்த வாக்குகள் சிதறி போகுமோ, என்ன கூட்டணியில சேர்த்துக்கிறதுக்கே தொடக்கத்தில் அதுதானே ஒரு பெரிய தயக்கம். இது மற்றவர்களுக்கு இருந்ததுன்னா புரியுது. திராவிட இயக்கத்துல அவ்வளவு தூரம் எல்லாருமே அதை உள்வாங்கணும்னு சொல்ல முடியாதுல்ல. கட்சிக்குள்ள காலப்போக்கில் தான் இந்த இயக்கம் திராவிட இயக்கம் என்பது அடிப்படையில் இடைநிலை சாதிகளுக்கானது தான், அது தலித்துகளுக்கானது அல்ல என்ற கருத்து வலுப்பெறுது இல்லையா? அப்படி ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட முடியாது. நான் கூட அது ஒரு உதாரணமா சொல்லுவேன். இப்போ கடல்ல இருந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணீரை எடுக்கிறோம். அந்த தண்ணீரை எடுத்ததுனால நான் எடுத்த தண்ணி, அதனால அந்த தண்ணி தூய்மையா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த தண்ணிக்குள்ள சால்ட் இருக்கும், ஏன்னா அது கடல்ல இருந்து எடுத்த தண்ணி. இந்த சமூகத்திலிருந்து திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி உருவாயிருக்கு. அந்த சமூகத்திலிருந்து ஆளை எடுக்கிறாங்க. அப்ப அப்படி ஆளை எடுக்கிறவங்க எல்லாருமே ஒரு டம்ளருக்குள்ள வந்த பிறகு அந்த தண்ணி உப்பு இல்லாத தண்ணியா மாறிடாது. அதுக்கு பிறகு அதை டீசாலினைசேஷன் பண்ணணும், உப்பை நீக்கணும். அந்த மாதிரி ஒரு கட்சியை இந்த சமூகத்திலிருந்து எடுக்கிறோம். அப்ப சாதியவாதிகள், பெரியார் அரசியலுக்கு எதிரான மூட நம்பிக்கைகள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், புராண நம்பிக்கை கொண்டவர்கள், இந்துத்துவ அரசியலை ஏற்கக்கூடியவர்கள் எல்லாமே அதுக்குள்ள இருப்பாங்க. இன்னும் நாளாகும்.
அப்போ அந்த கட்சிக்குள்ளே அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு போக்குங்கிறது இன்னும் டெவலப் ஆக வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறத அதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இல்லை, இப்போ இந்த கடந்த 3.5 ஆண்டுகளாக இப்போ நம்ம மேல் பாதியிலேருந்து பார்க்குறோம், நாங்குநேரி கண்டதேவி தேரோட்டம் பிரச்சனை, இப்போ அதிகபட்சமாக இப்போ நம்ம வேங்கவேல் இஷ்யூ, இதெல்லாம் பார்க்கும்பொழுது நான் வந்து எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் உங்களை கேட்குறது, இந்த சூழ்நிலை தொடரும் கட்டத்தில் நீங்கள் ஆல்மோஸ்ட் 26ல் இந்த அலையன்ஸ் தான் நீடிக்க போகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். இது நீங்கள் உங்கள் கட்சி இருந்தாலும் கீழே வாக்கு வங்கியை பாதிக்காதா? ஏன்னா அரசியலில் 2+2 0 கூட ஆகும் சம்டைம்ஸில். அந்த சூழலை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா இவ்வளவு இன்சிடென்ட்ஸ் இப்போ நடக்குது. அதுவும் ஒரு பக்கம் வந்து பெரிய அளவில் திராவிட மாடல் ஆட்சி என்று அவர்கள் மார்த்தட்டி கொண்டு, இன்னொரு பக்கம் இந்த கொடுமைகள் வந்து நாளும் பொழுதும் அரங்கேறும் பொழுது கீழ்மட்டத்தில் இது வாக்கு வங்கி அரசியலில் அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குமா, அல்லது அதில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது? ஏன்னா அது எவல்யூஷனரி ப்ராசஸில் தான் டிஎம்கே நாளைக்கு திரும்பி வரணும் நீங்கள் சொல்லக்கூடிய வாதத்தை உங்களுடைய தொண்டர்களை ஏற்றுக்கொள்வார்களா? அந்த பாதிப்பு இருக்குமா இருக்காது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இருக்காதுலாம் சொல்ல முடியாது. இன்றைக்கே நம்ம தோழர்களே கூட எங்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமலேயே இந்த பிரச்சனையை கண்டித்து அங்கங்கே போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த அரசுக்கு எதிராக போராடுறாங்க, இந்த காவல்துறைக்கு எதிராக போராடுறாங்க. அங்கே மக்கள்கிட்ட போய் உடனே அவங்கள அணிதிரட்டி உண்ணாவிரத போராட்டத்தில் உட்காந்தாங்க. அடுத்த நாளே இந்த தீர்ப்பு இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு அறிவிப்பு வந்த உடனே அந்த இயல்பாக நம்ம யாரும் சொல்ல, நான் இப்போ பெங்களூரில் இருந்தேன், இந்த தகவல் எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிய வந்துச்சு இது மாதிரி அறிவிப்பு வந்திருக்குன்னு. ஆனால் அங்கே விடுதலை சிறுத்தைகள் அந்த மக்களோட போய் உட்காந்து உண்ணாவிரதத்தில் இருக்காங்க. இப்போ போலீஸ் போய் வலுக்கட்டாயமாக விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றி கைது பண்ணி ஒரு நாள் வச்சிருந்து அன்றைக்கு இரவு தான் வெளியிட்டாங்க, விடுதலை பண்ணாங்க. இது 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 எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னால், பாதிக்கப்படுகிற போது மக்களோடு தான் நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இந்த இயக்கத்துக்குள்ள இருக்கிறதுனால, அரசாங்கத்தோட நம்ம கூட்டணியில் இருந்தாலும் திமுகவோட கூட்டணியில் இருந்தாலும் இந்த காவல்துறையின் போக்கை எதிர்க்க வேண்டும், அரசினுடைய போக்கை எதிர்க்க வேண்டுங்கிற உணர்வு இருக்குது. அதனால் வந்து தேர்தலில் அது வந்து வெளிப்படலாம். ஆனால் அதை தாண்டி தேர்தல் தொடர்பாக எடுக்கிற ஒரு முடிவும் இந்த மாதிரியான முரண்பாடுகளில் எதிர்வினை ஆற்றுவதும் ஒன்றல்ல. அது ஒரு மேஜர் டெசிஷன். இது இப்போ வந்து மாயாவதி அம்மையார் உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியுது. 4 முறை 5 முறை 4 முறை அவங்க முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் அதே வீரியத்தோடு நடக்குது. அவங்க ஆட்சி காலத்திலேயும் கூட அது தொடர்ந்தது. இப்போ இந்த ஆட்சி வந்து திமுக ஆட்சி அல்ல, அல்லது அதிமுக ஆட்சி அல்ல, அல்லது வேற பிஜேபி ஆட்சி அல்ல, அது வந்து அம்பேத்கர் ஆட்சி. அம்பேத்கர் ஆட்சி நடக்கிற சூழலிலும் கூட இந்த கொடுமைகள் இருந்தது. அப்படின்னா சோசியல் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கு, கல்ச்சுரல் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கு, சமூக பண்பாட்டு தலங்களில் இன்னும் சனாதனமே அரசமைப்பு சட்டமாக இயங்கி கொண்டிருக்கிறது. மனுஸ்மிருதி தான் இன்னும் அங்க அரசமைப்பு சட்டம். அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தேர்தல் களத்தில் பயன்படுகிறது, ஓரளவுக்கு நிர்வாகத்திலும் பயன்படுகிறது, அவ்வளவுதான். ஒரு எலக்டோரல் சிஸ்டத்துக்காக தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. பொலிட்டிக்கலா ஒரு போர்ஷன் பயன்படுது. பட் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் மனுஸ்மிருதி தான் நடைமுறையில் இருக்கு. அதனால தான் சாதி விட்டு சாதி திருமணம் பண்ண முடியல, அப்படி பண்ணினா வந்து ஹானர் கில்லிங் நடக்குது, தனியாக வாழிடங்கள் இருக்கு. அங்கே ஏதாவது ஒரு சின்ன வயலேஷன் நடந்துச்சுன்னா, மனுஸ்மிருதியை வயலேட் பண்ணா கொடூரமான தண்டனைகள். எப்படி நீ என் தெருவுக்குள்ளே வந்த, எப்படி என் கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச, அதுதான் மேல் பாதி, அதுதான் நாங்குநேரி, இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ இது வந்து உத்தரப்பிரதேசத்திலும் நடந்திருக்கிறது. மாயாவதி அம்மையாருடைய ஆட்சியிலும் கூட அது நடந்திருக்கிறது. இப்போது நாம் இந்த இதை நியாயப்படுத்துவதற்காக நம்ம சொல்லலை. ஆனால் கூட்டணி அமைக்கிற போது இதை மட்டுமே அளவுகோலாக வைத்து நாம் முடிவெடுத்தால் எந்த கட்சியோடும் சேர முடியாது. திமுக இல்லாமல் அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இதுதான் நடக்கும். இப்போ திமுக ஆட்சியில் இதெல்லாம் நடந்தாலும் கூட அதிமுக வந்து இதை ஒரு பெரிய பிரச்சனையாக பேசுறதில்லை. இப்போ மேல்பாதி பிரச்சனையை அதிமுக அட்ரஸ் பண்ணலை, நாங்குநேரி பிரச்சனையில பெருசாக அவங்க வந்து இதை தலையிடலை, வேங்கவேல் பிரச்சனையில் வந்து இது அநீதி அப்படின்னு சொல்லி நேரம் அவங்க கையில் எடுத்துருக்கணும், ஆனால் எடுக்கலை. அதே மாதிரி திமுக வந்து பரமக்குடியில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவ்வளோ பெரிய துப்பாக்கி சூடு நடந்துச்சு, 7 பேரை படுகொலை பண்ணாங்க. அன்னைக்கு வந்து அவங்க அதை அட்ரஸ் பண்ணல. இப்போ இந்த காஸ்ட் அட்ராசிட்டிஸ் அப்படிங்கிற விஷயத்துல நாம் இந்த கட்சியால தான் இது தீர்வு கிடைக்கும், அந்த கட்சியால தீர்வு கிடைக்காது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதே நேரத்தில் தேர்தல் என்று வருகிற போது தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இதுவரையில் பிஜேபியை வந்து நாம் கால் ஊன்ற விடாமல் தடுத்துருக்குறோம். அது வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்கு இருக்கு. ஏன்னா வட இந்திய மாநிலங்களில் அதை நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து சாதி பெருமிதத்தை ஊக்கப்படுத்துறாங்க, சாதி அமைப்புகளை ஊக்கப்படுத்துறாங்க, சாதியை நிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. மதவாத அரசியலை பேசினாலும் கூட சாதியவாதத்தில் வந்து அவங்க உறுதியா இருக்கிறாங்க. இந்துக்களா இருப்போம்னா சாதியை விட்டுட்டு இந்துக்களா இருப்போம்னு அவங்க சொல்றது இல்லை. சாதி வாழ்க, அதே நேரத்தில் இந்து ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் வைக்கிறாங்க. சாதி ஒழிப்புடன் கூடிய இந்து ஒற்றுமை அவங்களால பேச முடியாது. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க வந்தாங்கன்னா அது இன்னும் மேலும் மோசமா போயிருங்கிற ஒரு அச்சம் நமக்கு. எப்படி புரிந்து கொள்ளலாமா? அதாவது
தலித்துகளுக்கு எதிரான சாதிய கொடுமைகள்ன்ற அந்த ஒரு இஷ்யூவில் பார்க்கும்பொழுது அதிமுக ஆட்சியிலையும் நடக்குது, திமுக ஆட்சியிலையும் நடக்குது. பட் திமுக ஆட்சியில் அதற்கு எதிராக பேசுவதற்கும் அரசோடு உரையாடுவதற்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஏடிஎம்கே பீரியடில் அது இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? அது ஒரு சரிதான். ஆனால் கூட்டணியில் நம்ம பொறுத்த ரொம்ப காலம் ஏடிஎம் கூட நம்ம வந்து பயணிக்கல. ஒரு குறுகிய காலம், ஒரு 6 மாதம், ஒரு 8 மாதம் கூட்டணி இல்லாட்டி கூட நீங்க எதிர்கட்சியா அதிமுக எதிரணியில இருந்தாலும் அதிமுக ஆட்சியில வந்து இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கும்போது நான் சொல்றது அரசுடன், அதிமுகவுடன் அல்ல, திமுகன்னு சொல்லல, திமுக அரசுடன் ஒரு டிபேட்டுக்கு, விவாதத்துக்கான ஸ்பேஸ் இப்ப ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிற மாதிரி ஜெயலலிதா ஆட்சியில, எடப்பாடி ஆட்சியில இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? அப்படிதான் என்னுடைய அனுபவம். அது அதிமுக அரசோடு வந்து அந்த அளவுக்கு ஒரு மனதில் பேசுவதற்கு, ஒரு டயலாக் செய்யறதுக்கான வாய்ப்பு அமையல. இப்போ நாங்கள் வந்து வெளிப்படையாக பேசுகிறோம். அந்த விஜிலன்ஸ் ஸ்டேட் லெவல் கமிட்டி ஒன்று இருக்குது. அந்த கமிட்டியில் எல்லா பிரச்சனையும் நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம். முதல்வர் உட்காந்து மணிக்கணக்கில் உட்காந்து கேட்குறாரு. இப்போ அதுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்குது. கலைஞர் காலத்திலே அது நடந்துச்சு. இப்போ அந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டியில் நடந்த தேர்தல், அது உள்ளாட்சி தேர்தல், அதில் 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் எங்களால் வந்து எதுவுமே அட்ரஸ் பண்ண முடியல. அப்போ நான் எம்எல்ஏ வேற இருந்தேன். சட்டமன்றத்தில் நான் எழுந்துச்சா அவங்களே கூச்சி போடுங்க, பாப்பாப்பட்டியா உட்கார் அப்படின்றாங்க, பேசவே விட மாட்டாங்க. கலைஞர் வந்த பிறகு அதுக்குன்னு தனியாக இப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த தளபதி ஸ்டாலின் அவர்களை பொறுப்பு போட்டு, உதயச்சந்திரன் இப்போ கலெக்டராக இருந்த நேரத்தில், மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்த நேரத்தில் அவருடைய பொறுப்பில் போட்டு அந்த தேர்தலை எப்படியாவது நடத்தியே தீரணும், நடத்தி காட்டினாங்க. 10 ஆண்டு காலம் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், எவ்வளவோ போராட்டங்கள் நடத்தி பார்த்தோம். வரக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதுக்கு எதிராக இருந்தாங்க. ஆனால் அரசு நினைத்தால், அதிகாரிகள் நினைத்தால் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி ஒரு சான்று. 10 வருஷத்துக்கு பிறகு திமுக ஆட்சியில் அதை நடத்தி முடித்தாங்க. அதுக்கு நிறைய விஷயங்களை அவங்க கன்வின்ஸ் பண்ணாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசினாங்க. அந்த ஊராட்சிக்கு நிறைய செயல் திட்டங்கள், அதாவது நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. அதாவது தலித் அல்லாதவர்களை திருப்திப்படுத்துவதற்கு அந்த வேலை செஞ்சாங்க. ஆனால் நடத்த முடியுது. தேர்தலை நடத்தினாங்க. உள்ளாட்சி, அந்த ஊராட்சி மன்ற தலைவராக ஒரு தலித்தை உட்கார வச்சாங்க அந்த 3-4 ஊராட்சியில். அது நம்ம அந்த ஸ்பேஸ் வந்து டிஎம்கே அரசில் இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு சான்று. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். ஏஜிஎஸ் கல்பாத்திய சகோரம் பிரசன்ஸ் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டிராகன் February 21 முதல். Make Howda Pay your trusted partner for all your payout needs.